சபைக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் உறுப்பினர் அவர்களே, நான் பேசுவதற்கு முன்பதாக பேசின கௌரவ உறுப்பினர் ஒரு ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ மேஜர் ஜெனரல் என்று நான் நினைக்கிறேன். அவர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விடயம், கடைசியாக சொன்ன விடயம், வடகிழக்கு கடற்பரப்பு பாதுகாப்பு சம்பந்தமாக அந்த கடற்பரப்பு மிகவும் நீண்ட ஒரு பிரதேசம் என்ற வகையிலே அந்த கடற்பரப்பு ஊடாகத்தான் இந்த போதைப்பொருள் நாட்டுக்குள்ளே கூடுதலாக உள்ளேறுகின்றது. அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கின்ற கருத்தை அவர் கூறியிருந்தார். உண்மையிலே கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் முதல் கட்டமாக பாராளுமன்றத்திலே 2001ஆம் ஆண்டிலிருந்து 10ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த பாராளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக இருந்தான். அப்பொழுது ஒரு சமாதான முயற்சி நடைபெற்றது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் அண்டைய அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு சமாதான முயற்சி நடைபெற்றது. போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டு அது இறுதியிலே அரசாங்கத்தால் 2006ஆம் ஆண்டு ஒருதலை பட்சமாக அதிலிருந்து விலகி ஒரு இனப்படுகொலை நோக்கி அந்த போரை நடத்தினவே. ஆனால் அந்த காலப்பகுதியிலே நான் ஒரு உறுப்பினராக இருந்த பொழுது நான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தோடு அவர்களுடைய நிர்வாகத்தோடு கூடுதலாக புழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது. அந்த வகையிலே நான் இதில் எவரையும் துன்புறுத்துறதுக்கோ கோவிக்க பண்ணுறதுக்கோ சொல்கிற காரியம் இல்லை. ஆனால் உண்மையிலே நான் ஒரு பெருமையோடு சொல்லுகின்ற விடயம் என்னென்றால், அண்டையான் காலகட்டத்திலே வடகிழக்கிலே இந்த போதைப்பொருள் என்றது ஒரு பூஜ்ஜியத்தில் கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு வந்திருந்தது. அதுவும் விசேஷமாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலே இந்த போதைப்பொருள் பாவனை என்றது கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு இருந்தது. அந்தளவு தூரத்துக்கு அந்த நிர்வாகம் அங்கு தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே இயங்கின காரணத்தினாலே அவர்கள் அந்தளவு தூரத்துக்கு இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய முன்னுரிமையை வழங்கி அதை சாதிச்சவை. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலும் கூட வடகிழக்கிலே அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கூட போதைப்பொருள் அண்டைக்கு மிகவும் குறைந்த அளவுகளே பாவனை அந்த பிரச்சனை மிகவும் குறைஞ்ச அளவிலே இருந்த. இரண்டால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆதிக்கம் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே இருந்தபடியினால் அந்த போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு பயம் இருந்தது. அந்த அளவு தூரத்துக்கு அந்த மக்கள் மீது ஒரு விருப்பமும் பாசமும் கொண்ட ஒரு நிர்வாகம் இருக்கின்ற பொழுது தான் உண்மையிலே இவ்வகையான மோசமான சமூகத்திலே ஒரு புற்றுநோயாக கருதக்கூடிய இந்த பிரச்சனை தீர்க்கப்படலாம். ஆனால் யதார்த்தம் என்ன? இன்றைக்கு வடகிழக்கிலே இந்த போதைப் பொருளை பரப்புறதிலேயே இராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு 2015 மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியின் தலைமையில் இவ்வகையான ஒரு போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய ஒரு வேலை திட்டம் நடைபெற்ற பொழுது வடகிழக்கிலே அந்த வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அண்டையான் அரசாங்கம் விரும்பின ஒரு சில நாட்களுக்குள்ளே இராணுவம் அவர்களுக்கு புத்திமதி சொன்னது. இங்கு கவுண்டர் இன்சர்ஜென்சி தங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு இதை முற்றுமுழுதாக ஒழிக்கிறதை தாங்கள் விரும்பவில்லை என்ற கருத்து சொல்லப்பட்டிருந்தது. 95ஆம் ஆண்டில் இருந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே யாழ்ப்பாணம் சென்றதற்கு பிற்பாடுதான் உண்மையிலே போதைப் பொருள் பிரச்சனையை வளர தொடங்கினது. அதுவும் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வடகிழக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற, குறிப்பாக வடமாகாணம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைக்கு போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் சமூகத்தாலே அடையாளப்படுத்தி அவர்களை துரத்தி அவர்களை பிடிக்கிறதுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் ஓடி ஒளிகிற இடம் இராணுவ முகாம்கள்.
இதான் இந்தியா நிலைமை. இன்றைக்கு போலீஸுக்கு போய் போலீஸுக்கு சென்று அங்கு வியாபாரம் செய்கிறவர்கள் தொடர்பாக அங்கே போய் முறைப்பாடு செய்தால் போலீஸ் அவ்வகையான முறைப்பாடுகளை பதிவு செய்யறதுக்கு மறக்கிறார்கள். இதுதான் உண்மை. இந்த விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், வெளிப்படையாக பேசப்படுகின்ற விடயம். ஆகவே ஒரு பற்று கொண்ட, அந்த மக்கள் மீது பற்று கொண்ட ஒரு நிர்வாகம், ஒரு அரசாங்கம் இருந்தால் மட்டும்தான் இவ்வகையான மோசமான செயல்களை தடுக்கலாம். நீங்கள் இந்த போதைப் பொருளை பரப்பினது முதல் கட்டமாக இராணுவத்தை பயன்படுத்தி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய புரட்சியை தோற்கடிப்பதற்காக நீங்கள் தொடங்கின ஒரு புற்றுநோய் இன்றைக்கு தெற்குக்கம் பரவி இருக்கின்றது. அதனாலே வியாபாரம் ஊடாக சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு கண் துறந்து இருக்கு. இன்றைக்கு தெற்குக்கு பரவி இருக்கு. இந்த இராணுவத்துடைய தொடர்புகளை நீங்கள் தெற்கில் பரவி இருக்கிற இந்த நிலையை நீங்கள் இராணுவத்துடைய தொடர்புகளை தேடி பாருங்கள், நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் அந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் ஊடாகத்தான் இது பரவது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆகவே தான் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக பேசுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் சொல்வது போலீஸ் என்ற விடயம் மக்களுடைய பாதுகாப்பும் மக்களுடைய நலன்கள் சம்பந்தமாக தேவைப்படுகின்ற அந்த அதிகாரங்கள், விசேஷமாக போலீஸ் பாதுகாப்பு, மற்றது கல்வி, சுகாதாரம் போன்றவை ஒரு அடிப்படை தேவைப்பாடுகள், சமூகத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்ற விடயங்கள் அந்த மக்களிடமே விட வேணும். அந்த மக்களிடமே விட்டால் மட்டும்தான் அதிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு, அந்த மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். ஆகவே அந்த காரியங்கள் சரியான வகையில் நடைபெறும். ஆனால் சம்பந்தப்படாதவர்கள் இன்றைக்கு வடகிழக்கோட எந்த விதமான தொடர்பும் இல்லாத, மாறாக 30 வருஷமாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை பலவீனப்படுத்துறதுக்கு செயல்பட்ட கட்டமைப்புகள் இன்றைக்கு அங்கு நிர்வாகம் செய்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஒரு நாளும் தீர்க்க முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்வியை எடுத்து பாருங்கள், முடிக்கிறேன். கல்வியை எடுத்து பாருங்கள். 2009ஆம் ஆண்டு வரைக்கும் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே கூட வடமாகாணம் 4-5ஆம் இடத்துல இருந்த, 3, 4, 5, 2 இவ்வகையான இடங்கள்ல தான் இருந்த. 2009க்கு பிறகு நாங்கள் 8ஆம் 9ஆம் இடத்துல இருக்கிறோம், கடைசி இடத்துல இருக்கிறோம். ஏன்? போர் நடைபெறுகின்ற பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டு இருந்ததாலே, அவர்களுடைய ஆதிக்கம் அந்த பிரதேசத்தில் இருந்ததாலே, ஏதோ ஒரு வகையில் ஒரு மிகவும் கஷ்டமான நேரத்தில் கூட அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதான. இன்றைக்கு திட்டமிட்டு இவ்வகையான போதைப் பொருள் காரணமாக அந்த நிலைமை மோசமடைந்து கொண்டு வருகிறது. இதுதான் உண்மை. அந்த துரதிஷ்டம் இன்றைக்கு தெற்குக்கும் பரவுது, இன்றைக்கு தெற்குக்கும் பரவு. ஆகவே உறுப்பினர் அவர்களே, நான் கடைசியாக சொல்ல விரும்புவது, அரசாங்கம் எடுக்கிற இந்த முயற்சிகளுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவு இருக்கு, அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் ஒரு சில விடயங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு 2023ஆம் ஆண்டு End Over-Reliance on Punitive Measures to Address Drugs Problem UN ரிப்போர்ட் ஒன்று வெளிவந்திருக்கு. நான் இதை டேபிள் பண்ணுகின்றேன். இதில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது, The UN Human Rights Reports today calls for a shift from punitive measures to address the global drugs problem to use of policies grounded in human rights and public health, arguing that disproportionate use of criminal penalties is causing harm. அது இன்னொரு இடத்துல சொல்லுகின்றது, the UN Human Rights Office report mandated by the UN Human Rights Council finds that disproportionate use of criminal penalties discourages people who use drugs from seeking treatment and feeds stigma, social exclusion. உண்மையிலே இந்த போதையை பயன்படுத்துகிறவர்கள் குற்றவாளிகளாக கருதுவது தவறென்றதுதான் இந்தியான் ஒரு ஏகோபித்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கருத்து. ஆகவே அது
நிலையில இருந்து விடுபட்டு இந்த வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மோசமான கூடுதலான தண்டனை கொடுக்கிறதாக இருக்கணுமே தவிர இவர்களை நீங்கள் சிறையில் அடைப்பது இன்றைக்கு 35,000 பேர் 10,500 பேர் இருக்கக்கூடிய சிறையிலே 35,000 பேர் சிறையிலே அடைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கு. ஆகவே இந்த மாற்றங்களை நீங்கள் செய்யணும், நீங்கள் நிச்சயமாக செய்யணும். தயவு செய்து இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க போவதாக இருந்தால் ராணுவத்தை இந்த செயல்களிலிருந்து முற்று முழுதாக நீக்கிவிடுங்கள். ராணுவத்துக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. வடகிழக்கை பொறுத்தவரையிலே அவர்கள் தான் இதுக்கு மூல காரணம், இந்த பிரச்சனைக்கு மூல காரணம். ஆகவே ராணுவத்தை முற்று முழுதாக நீக்கி நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்றை, உங்களுடைய திட்டம் சம்பந்தமாக ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்றை மிக விரைவில் வெளியிட்டு அந்த ஒயிட் பேப்பர் தொடர்பாக மக்கள் மட்டத்திலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நிபுணத்துவம் பெற்றிருக்கிறவர்கள் மட்டத்திலே கருத்துகள் அறிஞ்சு இந்த திட்டத்தை வகுக்கணுமே தவிர நிபுணத்துவம் பெற்றவர்கள் மட்டும்தான் இது சம்பந்தமாக முடிவெடுக்கணுமே தவிர சம்பந்தப்படாத இந்த பிரச்சனை தொடர்பாக எந்த விதமான அறிவும் இல்லாத, மாறாக வடகிழக்கை பொறுத்தவரையிலே மோசமாக இதை பரப்புற ராணுவம் போன்ற தரப்புகளை எந்த விதத்திலையும் ஈடுபடுத்தாதீங்கள் என்றும் நான் தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.